டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் EPS நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் மீனவ கிராம ஆற்று முகத்துவாரத்தை பார்வையிட்டு மீனவ மக்களின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லெனின். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரை செய்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று மாலை நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்தவர் தற்போது வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு தற்போது செருதூர் மீனவ கிராமத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். செருதூர் வெள்ளையாறு ஆற்றில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள அந்த மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டுள்ள அவர் மீனவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக மீனவர்கள் அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை சுற்றி உள்ள தனியார் விடுதிகள் மற்றும் குடிகள் வெள்ளையாற்று காப்பதால் மணல் திட்டுகள் ஏற்பட்டு முகத்துவாரி படகுகள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள மீனவ கிராம மக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் உள்ள மீனவர்களை சந்தித்து அங்குள்ள குறுமை பகுதியை பார்வையிட உள்ளார். அதனைத் தொடர்ந்து விவசாய பிரதிநிதிகள், வர்த்தகர்கள் மற்றும் மாணவ மாணவிகளோடு தனியார் மண்டபத்தில் கலந்தாரோட நிகழ்வில் ஈடுபட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி லெனின். அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் எங்களை துறைமை ஆக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அரசின் சார்பாக 24 கோடி, இன்றைக்கு அவையில் சார்பாக 11 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதை முறையாக முழுமையாக இந்த பணி நிறைவு பெறாமலேயே இந்த துறைமுகத்தை திறந்துட்டாங்க. அவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பு எங்களை காப்பாற்ற வேண்டும். மீண்டும் இந்த துறைமுகம் ஒரு நல்ல நிலையில கொண்டாந்து எங்களுடைய போட்டெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் வந்து செல்லக்கூடிய சூழல் உருவாக்கி கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்ற 7 மாத காலமாக டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.